ஆப்கி அதாலத்தில் யூனியன் மினிஸ்டர் சுனில் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அரசியலுக்கு பொருத்தமானவர் அல்ல. தத் சார், மக்கள் சொல்றாங்க நீங்க ரொம்ப நல்லவரு, நேர்மையானவரு, நல்ல மனசுக்காரரு. நீங்க எப்படி அரசியல்ல சிக்கினீங்க? அரசியல்ங்கிறது ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க செய்யற வேலை இல்லைன்னு சொல்றாங்க. உங்களோட குற்றச்சாட்டு சரிதான். ஆனா நான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணுமா? கண்டிப்பா பதில் சொல்லணும். நான் இன்னொருத்தருடைய பதவியை பறிக்கிற நோக்கத்துல எல்லாம் வரவே இல்லை. மற்றவங்கள குறை சொல்லவும் வரல. நான் 5 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கேன். எப்பவும் என் எதிர்க்கட்சி தலைவர்களை தரக்குறைவா பேசினதே கிடையாது. அதாவது பாத யாத்திரை போறவங்க பதவிக்காக தான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பாத யாத்திரை போறீங்க, பதவி அப்படியே இருக்கு. இல்ல, நான் பதவிக்காகலாம் அங்க வரல. நான் சமூக சேவை செய்யறதுக்காகத்தான் வந்தேன். ஏன்னா டெமோக்ரஸில. ஆனா தத் சார், உங்களுக்கு தான் இப்போ பதவி கிடைச்சிருக்குல்ல. RSRல கேபினெட் மினிஸ்டரா இருக்கீங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம். இந்த 20 வருஷம் காத்திருந்தும் உங்களுக்கு கோபம் வரல. பெரிய விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்டவர் அரசியல்லையே இருக்கக்கூடாது. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. அதாவது எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நான் 10வது தான் படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி டாக்டர்லாம் வெற்றி அடையவே முடியாது. மும்பைல கலவரங்கள் நடந்தப்போ ஆமா, நீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தீங்க. உங்க கட்சியின் அரசு தான் மத்தியில இருந்துச்சு, மாநிலத்திலயும் உங்க ஆட்சி தான் இருந்தது. நீங்க பதவி விலகிட்டீங்க. ஆமா, விலகுன. பதவியை விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா தவறு நடந்துகிட்டு இருக்கு. 15 நாட்களா தொடர்ந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கு. கர்ஃபியூ போடப்பட்டிருக்கு. மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க லா அண்ட் ஆர்டரே சரியில்லாதப்போ கவர்மெண்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1985ல ஸ்லம் டூலர்ஸ் கோரிக்கை எழுப்பினப்போ அரசாங்கம் நீங்க சொன்னதை கேட்கல. உங்க கட்சி அரசாங்கம் தான் இருந்தது. அதை எதிர்த்து நீங்க போராட்டம் வேற பண்ணீங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன் பண்ணக்கூடாது? என்னுடைய நோக்கம் என்னன்னா, மக்கள் பிரச்சனைக்காக நாம போராடணும். டெமோக்ரஸில மக்கள் பிரச்சனைக்காக தான் நம்ம வேலை பார்த்தே ஆகணும். என்னோட அரசாங்கம் அதுல தப்பு செய்து அப்படின்னா அதை ஏத்துக்கிறது என்ன பொறுத்தவரையில ரொம்ப தப்பு. அரசாங்கம் தப்பு செய்துன்னு எனக்கு தெரியுதுன்னா நான் அதை அவங்களுக்கு சொல்லணும். இங்க தப்பு நடக்குது, இது மக்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு. நாம எது செஞ்சாலும் மக்கள் நலனுக்காக மட்டும்தான் செய்யணும். சொந்த கட்சியவே எதிர்த்து பேசினா அவங்கள அரசியல்ல அன்ஃபிட்னு சொல்லுவாங்க. கட்சிங்கிறது வேற. கட்சியை மக்கள் தானே உருவாக்குறாங்க. அந்த கட்சி உங்களை MP ஆக்குனாங்க, சீட் கொடுத்தாங்க. கட்சி எனக்கு சீட் கொடுத்திருக்கலாம். ஆனா இவங்க தானே எனக்கு ஓட்டு போடுறாங்க, இங்க இருக்கிற மக்கள். நான் இவங்கள பார்க்காம, இவங்க பிரச்சனைகளை பார்க்காம எனக்கு சீட்டு வாங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் தெளிவா சொல்லிருவேன். அதாவது நான் மக்களோட பிரச்சனைகளை உங்க முன்னாடி கொண்டு வர முடியல அப்படின்னா நான் தேர்தல் நிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. எனக்கு சீட்டு வேண்டாம். நான் இதைத்தான் சொல்லுவேன். அந்த அரசியல்ல நீங்க நேர்மையா இருந்ததுனால தான் 15 மாசம் உங்க பையன் ஜெயில இருக்க வேண்டி இருந்தது. இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களை நாம பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். நான் அதை யாருக்கும் தண்டூரா போட்டு சொல்லல, எதுவுமே பண்ணல. அந்த வலிய புறா நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அவன் அப்படி பண்ணிட்டான். ஆனா என்னால அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சோ பிரச்சனைகளை நாம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது நான் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் சாலைகள்ல போராடிட்டு இருந்த மக்களை என்னால அனுப்ப முடியும்னா இதையும் நான் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். அதாவது என் பையன் 1.5 வருஷம் ஜெயில இருந்தான். என்னால அவனுக்கு இது மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. நீ என்னோட புள்ள, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுன்னு சொன்ன. அவனும் அதை தான் பண்ணான். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவும் அவனோட கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவனுக்கு அவ்வளோ டென்ஷன்லாம் இருந்தப்ப கூட அவனுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி இருக்கான் ஆஸ் அன் ஆக்டரா. அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஒரு டென்ஷனா இருக்கும்போது, நம்ம மேல ஒரு பாரம் இருக்கும்போது அந்த நபர் கேமரா முன்னாடி அந்த டைம்ல வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதாவது சஞ்சய் தத் மொரிஷஸ்ல எங்கேயோ ஷூட்டிங்ல இருந்திருக்காரு. அவரை நீங்க இங்க வர வச்சிருக்கீங்க. ஆமா, கூப்பிட்டேன். நீ உடனே கிளம்பி வரணும்னு சொன்ன. அவனும் கிளம்பி வந்துட்டான். அவன் கில்ட்டியா ஃபீல் பண்ணா எதுக்காக அவன் இங்க கிளம்பி வர போறான்? இங்க சில பேர் வருஷ கணக்குல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ வான்னு சொன்ன, அவனும் வந்துட்டான். அவர் வந்ததும் ஏர்போர்ட்ல அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ண மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, உண்மைதான். அப்படிதான் பண்ணாங்க. அவங்க அப்படிதான் பண்ணாங்க. அவர் இங்க வர சொல்லி நீங்க தப்பு பண்ணிட்டு தான் உங்களுக்கு தோணலையா? நோ, நான் என் டியூட்டியை தான் பண்ணேன். என்னோட நேர்மை அது. நாம நேர்மையானவங்க. நீ கிளம்பி வான்னு சொன்ன, அவனும் கிளம்பி வந்தான். அவனும் நேர்மையா இருந்தா, நானும் இருந்தேன். அவனை ட்ரீட் பண்ற பொறுப்பு அவங்களோடது. சொல்றது கட்சியோட அரசாங்கம் தான் இருந்தது, உங்க கட்சியோட முதல்வர் தான் இருந்தாரு. ஆமா, அந்த விஷயம் எனக்கு தெரியும். அதை நான் மறுக்கல. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கவிதை ஒன்னு இருக்கு. कि वो अपनी खून न बदलेंगे, हम अपनी वजह क्यों बदलें? सुबह सर बन के क्यों पूछें कि हमसे सरगरां क्यों? நாங்களா இருக்கோம், அவங்களா இருக்காங்க.
அவங்களுக்காக நாம எதுக்காக மாறணும்? நாங்க ஏற்கனவே ஒரு பாதையில அப்படி போயிட்டு இருக்கோம். நாங்க அப்படிலாம் எதையும் மீற மாட்டோம். நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, ஷரத் பவார் தன்னோட அரசியல் லாபத்துக்காக சஞ்சய் தத் மேல கேஸ் போட்டாரு, அவரை ஜெயிலுக்கு அனுப்புனாருன்னு. இப்போ அவங்க கட்சியோட சேர்ந்து உங்க கட்சியும் தேர்தல்ல போட்டியிடும்போது கஷ்டமா இருக்காதா? இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் ஒரு நாளும் சரத் பவார்னால தான் இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லவே இல்ல. அது மக்கள் சொல்லியிருப்பாங்க. என் வாயில அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. ஏன்னா நான் அப்படி யோசிக்கிற ஆளே கிடையாது. என்னோட அரசாங்கம் தான் இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா நான் இப்படி பண்ணா அது அரசாங்கத்துக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் பண்ணேன். நம்மளோட பாதையை நாம எதுக்காக மாத்திக்கணும்? நான் ஒரு நாளும் அப்படி சொல்லல. அதாவது இவர் தான் அப்படி பண்ணாரு, இவர் தான் அப்படி செஞ்சாருன்னு. யார் என்ன பண்றாங்களோ அவங்க வேலையை பார்க்கறாங்க. ஆஸ் அ ஃபாதர் நான் என் டியூட்டியை பார்க்கறேன். அதாவது நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா, ஆஸ் அ ஃபாதரா நான் என்னுடைய டியூட்டியை நான் செஞ்சது சரியா இல்லையான்னு அதுக்கு வேணா என்னால பதில் சொல்ல முடியும். அவங்கள பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? இப்போ உங்ககிட்ட கேக்குறேன், ஆஸ் அ பொலிட்டிஷியனா உங்க டியூட்டி கரெக்டா இருக்கா இல்லையா? எதை பத்தி? ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருந்தா, அவங்க கட்சியோட சீஃப் மினிஸ்டர், அந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்த டைம்ல இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா, கட்சியை எதிர்த்து போராடுவாங்களா இல்ல பதவியை விட்டு விலகுவாங்களா? ஏன், எதுக்கு? சஞ்சுக்கு இப்படிலாம் நடந்தப்போ என் பையனுக்கு அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருந்தது. தனிநபர்கள் முக்கியம் இல்ல, கட்சியின் சிந்தனை தான் முக்கியம். அப்ப நான் காங்கிரஸை விட்டு வரலையே. அப்பவே நான் காங்கிரஸ் விட்டு வந்திருக்கணும்ல. நான் காங்கிரஸ்ல ஒரு நபர் கூட இல்ல. காங்கிரஸுடைய தத்துவங்களோட தான் இருக்கேன். அப்ப இதுக்கான பொறுப்பை நீங்க யார சொல்லுவீங்க? கேஸ் போடப்பட்டுச்சு, ஜெயில இருக்க வேண்டியிருந்தது, இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பொறுப்பு யாருன்னு சொல்லுவீங்க? நான் பொறுப்புன்னு சொல்லணும்னா நான் என் விதியை மட்டும்தான் சொல்ல முடியும். என் வாழ்க்கையில இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அதுபடி இது நடந்திருக்கு. நடக்க போற விஷயத்த யாரால தான் தடுக்க முடியும்? இப்படி நடக்கணும்னு இருக்கு, யாரால அதை தடுக்க முடியும்? எங்க விதியில அது எழுதப்பட்டிருக்கு. உனக்கு இப்படிலாம் நடக்கணும், நீ இதெல்லாம் கடந்து போகணும், உன் பையன் ஜெயிலுக்கு போவான், எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். நான் யாரு மேலேயுமே பழி சொல்லலையே. அப்படி சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது? அதாவது மக்களாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. மக்களுக்கு அது தெரியும். அடிக்கடி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன பத்தி. என்னுடைய மனைவிக்கு இந்த நாட்டு மேல எவ்வளோ பற்று இருக்கு, நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நம்ம வாழ்க்கையில வெறும் பூ மட்டும்தான் இருக்கு, முள்ளே இல்லைன்னு நினைச்சோம். திடீர்னு முள்ளு வரும்போது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா உங்க வாழ்க்கையில வந்த முள்கள் மாதிரி வேற யாரோட வாழ்க்கையிலயும் வந்திருக்காது. ஆமா, அதுவும் உண்மைதான். ஆனா அதுக்கு ஒரு கவிதை இருக்கு. ये कांटों से भी निभा किए जा रहा हूं मैं, है नहीं? எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும்.